ஒரே நேரத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டு புயல் சின்னங்கள் ஒரே நேரத்தில் உருவாகிறதா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஏன்னா அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்க கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு தீவிரமாகிறது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்றோம். ஏன்னா அக்டோபர் இறுதி வாரங்கள்ல அரபிக்கடல்ல ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றும் நமக்கு இரண்டு முக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளானது உருவாக போகுது. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. அக்டோபர் இறுதி முதல் வங்கக்கடலில் தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இது இந்த நிகழ்வுகளை குறித்து நம்ம பலமுறை பேசி இருக்கிறோம். கடந்த வானிலை அறிக்கையில கூட வரக்கூடிய புயல் சின்னங்களை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிறதுலாம். இப்ப வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய நிகழ்வுகளை குறித்து தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா அரபிக்கடல்ல உருவானாலும் அது தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த போறது கிடையாது. ஆனா வங்கக்கடல்ல உருவாகிறது தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவை ஏற்படுத்த போகுது. எந்த தேதிகள்ல நமக்கு புயல் சின்னங்கள் மற்றும் மழை பொழிவுகள் தீவிரமடையும், எப்பொழுது இந்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உருவாகக்கூடிய புயல் அக்டோபர் 24ஆம் தேதி அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 24ஆம் தேதி அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகும். அக்டோபர் 27ஆம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். 27 ஒரு தாழ்வு மண்டலமாக மாறும் பொழுது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் சற்றே தீவிரமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு படிப்படியாக மழை பொழிவுகளும் தீவிரமடையும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் கொட்டி தீர்க்கும். அக்டோபர் 27ஆம் தேதி அன்று தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு அக்டோபர் 28ஆம் தேதி அன்று புயல் சின்னமாக மாறப்போகுது. அப்ப இது புயலாக மாறுகிறது என்ற எத்தனை கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 28ஆம் தேதி அன்று புயல் சின்னமாக மாறிய பிறகு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 80 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசி கொண்டிருக்கும். எப்போ இது கரையை நெருங்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். அக்டோபர் 29 அன்று சென்னைக்கும் விஜயவாடா, அதாவது தெற்கு ஆந்திரா பகுதிகள், சென்னைக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நெல்லூருக்கு அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு தெற்கு ஆந்திரா பகுதிகள் திருப்பதி, ஓங்கோல், நெல்லூர் இந்த இடங்களுக்கு அருகே தான் இந்த புயல் சின்னமும் கரையை கடக்க போகுது. அதனால அப்போ தமிழ்நாட்டுக்கு மழை வராதாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சென்னை ஒட்டி வந்துதான் தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கு போகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ சென்னைக்கு மழை வராம எப்படி? அதனால சென்னைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அறிவித்த தேதிகளில் நிச்சயமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அக்டோபர் 24 அக்டோபர் 29 வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழையும் தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமாக வடகிழக்கு பருவமழையும் இன்று முதல் நமக்கு தொடங்குகிறது. அதனால மழையும் நமக்கு தீவிரமா இருக்கும். இனிமே நமக்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய பேர் கேட்டது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இரவு நேரத்துல மட்டுமே மழை வருது, பகல் நேரங்கள்லாம் மழையே வராதா, வெயில் மட்டும்தான் வருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காலை மற்றும் பகல் நேரங்கள்ல இனிமே வரும் நாட்கள்ல மழை தொடங்கிடும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை நேரடியாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து காற்று வீசுகிறது அப்படிங்கிறதுனால நமக்கு மழை பொழிவும் சற்று தீவிரமாக இருக்க போகுது. அதனால இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது. அதே போல 7 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டத்துல கனமழையானது வெளுத்து வாங்கிடும். தமிழ்நாடு மட்டுமல்ல, குறிப்பாக நிறைய மாநிலங்கள் தெற்காந்திராவிலும் நமக்கு நல்ல மழை பொழிவு தீவிரமா இருக்க போகுது. இன்று முதல் 7 நாட்கள்ல தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கனமழையாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கி விட்டுரும்.
எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருந்ததோ எல்லா இடங்களுமே நமக்கு மழை சரியாக பதிவாக போகுது. ஆகவே நம்ம தயாராக இருக்கணும். தாழ்வான பகுதிகள், குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் கடும் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. அரபிக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த மாத இறுதியில அரபிக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாக போகிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை புரட்டி போடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை அடுத்த 7 நாட்களுக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை தீவிரமடையும். இரவு மற்றும் நள்ளிரவுல இந்த மழை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நேற்று முதலாக நல்ல மழைங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், அதே மாதிரி திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில நேற்றைக்கும் நல்ல மழை தீவிரம், இன்றைக்கும் அதிகாலை நேரங்கள் நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகமாக பதிவானது நம்ம பார்த்தோம். தொடர் மழை பொழிவு அடுத்து வரும் நாட்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், தென் மாவட்டத்திலையும் மிக கனமழை இருக்கு. மழை வராதுலாம் நினைச்சிடாதீங்க. வட தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மழை வரும் போல, தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் மழை வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். மதுரை முதல் குமரி வரை அநேக இடங்கள்ல பரவலாக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில கூட நமக்கு நிறைய இடங்கள்ல மழை இருக்கு. தேனி, தென்காசி மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும். அதனால வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையும் தீவிரமடைய போகுது. தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும். ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் தீபாவளி முடிந்தவுடன் நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடந்து தமிழகத்திற்கும் நல்ல ஒரு அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாக இது பார்க்கப்படுது. இது காற்றுனால பாதிப்பை விட மழையினால பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப வரக்கூடிய தாழ்வு பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் காற்று பாதிப்பை விட மழை பாதிப்புகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதனால மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தில் அதிகரிக்கும். வரக்கூடிய அக்டோபர் இறுதியிலையும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுனால எங்கெல்லாம் நமக்கு தாழ்வான பகுதிகள் இருக்கோ அங்கேயும் நமக்கு மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படும். இப்பொழுது முதலே நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. தீபாவளி நாட்கள், அதாவது அந்த 23ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 23 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பெய்து வரும். ஒவ்வொரு நாளும் சில மாவட்டங்களில் 8 முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் 8 முதல் 10 சென்டிமீட்டருங்கிறதுனால தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கு. நாள் முழுவதும் கனமழை பெய்யாவிட்டாலும் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். ஆகவே அக்டோபர் இறுதி, நவம்பர், டிசம்பர் மாதங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தொடர் கனமழையானது எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் பொங்கல் முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழையும் முடிய போகுது. நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.